الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் எங்களுக்கு பல்வேறு வணக்க வழிபாடுகளை காட்டி தந்திருக்கின்றது. அவற்றில் மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் உம்ரா செய்வது. உம்ரா செய்வதற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் இப்போது சுருக்கமாக பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவிலிருந்து அடுத்த உம்ராவுக்கு இடையிலே நடக்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இனி ஒரு உம்ராவை செய்வதோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல், எங்களால் முடியுமான அளவு இன்னொரு உம்ராவை நாங்கள் செய்கிற பொழுது அந்த இரண்டு உம்ராவுக்களுக்கும் இடையிலே நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். பொதுவாக அமல்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்கிற பொழுது அது சிறு பாவங்கள் தான். பெரும் பாவங்கள் தௌபாவின் மூலமாகத்தான் மன்னிக்கப்படும். ஆனாலும் இந்த அமல்களை செய்கின்ற பொழுது ஒருவர் மனமுருகி அவர் தௌபா செய்வதற்கு உள்ளாகலாம். அந்த நேரத்தில் அவருடைய பெரும் பாவங்களும் மன்னிக்கப்படலாம். இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். நாம் மேலே பார்த்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தான் நசாயி போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பலமான ஹதீஸ். வஃப்துல்லாஹி ஸலாஸா, அல்லாஹு தஆலாவுடைய பிரமுகர்கள், தூதுக்குழு, பிரயாணிகள் 3 பேர் இருக்கிறார்கள். உலகத்தில் நிறைய பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் அல்லாஹுடைய பிரயாணிகள் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்கள் தான் அல் காசி, அல்லாஹுடைய பாதையிலே போராடுகின்றவர், வல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடியவர், வல் முஅ்தமிர், உம்ரா செய்யக்கூடியவர். என்ன உம்ரா செய்யக்கூடியவர் அல்லாஹுடைய ஒரு பிரயாணியாக இருக்கிறார். அதன் அர்த்தம் அறிஞர்கள் சொல்வதன் அடிப்படையிலே அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான், அவர்களை பாதுகாப்பான். அதே போன்றுதான் மற்றவர்களும் அவர்கள் விஷயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போன்று நசாயி போன்ற கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் இடையிலே நீங்கள் தொடர்புபடுத்துங்கள். அதாவது நீங்கள் உம்ரா செய்தால் ஹஜ்ஜும் செய்யுங்கள், ஹஜ் செய்தால் உம்ராவும் செய்யுங்கள். அது உடனடியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஹஜ் செய்து வந்துவிட்டீர்கள், இன்னொரு நேரத்தில் சென்று உம்ரா செய்யுங்கள். ஏன் தெரியுமா? இவற்றுக்கு பயன் இருக்கிறது என்பதை நபியர்கள் சொல்கிறார்கள். فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكير خبث الحديد. அவை இரண்டும் வறுமையையும் பாவங்களையும் அழித்து விடுகின்றன. எதை போன்று தெரியுமா? இரும்பு, அதில் இருக்கக்கூடிய இரும்பை துரு அகற்றும் கொல்லனின் உலை எவ்வாறு அழித்து விடுகிறதோ அந்த துருக்களை, அதே போன்றுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் வறுமையையும் பாவங்களையும் அழித்து விடுகின்றன. பாவங்களை மட்டுமல்ல, வறுமையையும் அவை இல்லாமலாக்கின்றன. எனவே நாம் முடியுமான அளவு அதிகமாக ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸ் போன்று இன்னொரு ஹதீஸும் இன்னும் பல கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. இதே அர்த்தம், இதற்கு நெருக்கமான அர்த்தம். அதே போன்று தான் அபூ ரஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அவர்கள் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களை, இன்ன அபி ஷைஹுன் கபீருன் லா யஸ்ததிஉல் ஹஜ்ஜ வலல் உம்ரத வலத், என்னுடைய தந்தை முதிய வயதில் இருக்கிறார், அவரால் ஹஜ் செய்வதற்கோ உம்ரா செய்வதற்கோ பயணம் செய்வதற்கோ முடியாது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஹ்ஜுஜ் அன் அபீக வஅ்தமிர், உங்களுடைய தந்தை சார்பாக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள். இங்கே நபி அவர்கள் ஹஜ்ஜை மாத்திரம் சொல்லவில்லை, உம்ராவையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஹஜ் உம்ரா செய்வது மட்டுமல்ல, இன்னொருவருக்கு செய்ய முடியாமல் இருக்கின்ற பொழுது அவருக்காக வேண்டியும் நாம் ஹஜ் உம்ரா செய்ய முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். அது அந்த உம்ராவுக்குரிய சிறப்பை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.